சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை உயர்வே இந்த நடவடிக்கைக்கான காரணம் என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலைகள் வெகுவாக உயர்வடைந்துள்ள நிலையில் சமையல் எரிவாயுவின் விலையேற்றம் குறித்து நுகர்வோர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனா். லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய நிறுவனங்களே இலங்கை சந்தைக்கு சமையல் எரிவாயுவை விநியோகிக்கின்றன. 2011 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை இந்த இரண்டு விநியோக நிறுவனங்களும் சமையல் எரிவாயுவை இரண்டு விலைகளின் கீழ் விற்பனை செய்து வந்தன. எனினும் 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளப்பட்ட விலை உயர்வை அடுத்து லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் தமது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை 2046 ரூபாவாக நிர்ணயித்தன. அதே ஆண்டின் மே மாதம் 4ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 350 ரூபாவால் உயர்த்தப்பட்டதுடன் பின்னர் ஜூலை 14ஆம் தேதி அதன் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 150 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 2046 ரூபாவாக இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை தற்போது 2396 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. உலக சந்தையின் விலைகளை கவனத்திற்கொண்டு புதிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ஜனவரி மாதம் $892 காணப்பட்ட ஒரு தொன் எரிவாயுவின் விலை நவம்பர் மாதம் $1008 வரை அதிகரித்துள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் குறிப்பாக கடந்த 6 மாதங்களில் ரூபாவின் பெறுமதி அதிகரித்து காணப்பட்டது. ரூபாவின் பெறுமதி அதிகரித்து காணப்படுகின்ற நிலையிலும் உலக சந்தையில் விலை குறைவடைந்த போதும் அதேபோல் தேர்தல் ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்திலும் இவர்கள் மிகவும் சூட்சுமமான முறையில் இதனை அதிகரித்துள்ளனர். வளமை போன்று இதனையும் சர்வதேச சூழ்ச்சியாளர்கள் மேல் போட்டுவிட்டு மக்கள் மீது சுமையை சுமத்த முற்படுகின்றனர். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையேற்றம் தொடர்பில் நுகர்வோர் வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து. சமையல் எரிவாயுவோட விலையை என்ன அதிகரிச்சுட்டு போனா பொதுமக்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. மக்களுக்கு இன்னும் ஒரு சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களை வறியவர்களாக கொள்ளாகவும் எங்களை கஷ்டத்தில் ஆற்றுமான செயல்பாடு. எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற உணவுப் பொருட்கள் சந்தைக்கு விநியோகிக்கும் அபாயம் நிலவுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலம் மக்களின் பாவனைக்கு உதவாத உணவு பண்டங்களையே உற்பத்தி செய்ய நேரிடும். மொத்தத்தில் உணவக உரிமையாளர்களும் நுகர்வோரும் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதுடன் இந்த துறையும் வீழ்ச்சியடையும். இந்த வெளியேற்றத்துடன் பேக்கரி உற்பத்தி துறைக்கு பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பேக்கரி தொழில் வீழ்ச்சியடைவதற்கு சந்தர்ப்பம் அளிப்பதாக என பேக்கரி உரிமையாளர்கள் சிந்திக்கின்றனர். இல்லாவிடில் விலைகளை உயர்த்துவதாக என தடுமாற்றத்தில் அவர்கள் உள்ளனர். எவ்வாறாயினும் விலைகளை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை. அதிகரிக்காமல் இருக்கவும் முடியாது. எனினும் அதிக அளவில் அறவிடப்படுகின்ற வரிகளில் ஓரளவு நிவாரணத்தை எமக்கு வழங்குவதற்கான இயலுமை அரசாங்கத்திற்கு உள்ளது. அந்த நிவாரணத்தை எமக்கு வழங்குமாறு நாம் இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதேவேளை கடந்த வாரம் நடைபெற்ற இருவேறு ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளின் போது எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டிருந்தது. அரசு கூட்டுத்தாபனங்களுக்காக வழங்கும் கடன் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும். சில வேளை அது நியாயமான காரணங்களுக்காக இடம்பெற முடியும். எனினும் அவ்வாறு கடன் வழங்கக்கூடாது. அந்த இரண்டு நிறுவனங்களும் தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்குகின்றன. அதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதன் காரணமாக அந்த நிறுவனங்கள் தமது உற்பத்திக்கான விலையை மாற்றி அமைக்க வேண்டியுள்ளது. அரசு நிறுவனங்களால் திரைசேரிக்கு சுமை ஏற்படுவதாக கூறப்படுகின்றமைக்கான காரணம் என்னவென்றால் அந்த நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற பொருட்கள் மற்றும் சேவைக்கான விலை அவற்றுக்கான செலவினத்துடன் பொருந்தாமை என கூறலாம். உதாரணமாக தற்போது சர்வதேச விலைகளை விட குறைந்த விலையில் எண்ணெய் விநியோகிக்கப்படுகின்றமையே அந்த நிறுவனத்திற்கு சுமை ஏற்படுத்துவதாக தெரிய வருகிறது. மின்சார சபையும் அதே நிலையில் உள்ளது. மத்திய வங்கிக்கு கடன் வழங்கப்பட்ட போது இலங்கை மின்சார சபை அதேபோல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் நட்டத்தை 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் முற்றுமுழுதாக இல்லாது செய்வதே அவர்களின் நிபந்தனைகளில் ஒன்றாக காணப்பட்டது. ஆனால் அதனை அவர்களால் செய்ய முடியவில்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்து கொள்வதற்காக பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது.
அதேபோல் மின்சார சபை நட்டத்தை ஈடு செய்ய மின்சார அலகொன்றின் விலையை நாளை அல்லது நாளை மறுதினம் அதிகரிக்க நேரிடும் என்பது உறுதி. இதனை நாங்கள் மிக பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம். இந்த அரசாங்கம் எந்த ஒரு பொய்யை கூறினாலும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மாதத்திற்குள் மின்சார அலகொன்றின் விலையை உயர்த்தும். උලාර මුදලේ ණය ලබා ගැනීම සඳහා